ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் இன்று ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா நடைபெறுகிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத். வினோத், சொல்லுங்க, இன்னைக்கு சரியாக எத்தனை மணிக்கு இந்த தேரோட்டம் வடம் பிடித்து இழுக்க நேரம் எத்தனை மணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு? காலை வணக்கம் ஷர்மிளா. அதாவது 108 திவ்ய பிரதேசங்களில் மிக முக்கியமானது ஸ்ரீவில்லிபுத்தூரின் ஆண்டாள் திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலானது இங்கே விசேஷமான பண்டிகையானது ஆடிப்பூரத்தில், அதாவது ஆண்டாளுடைய பிறந்த நாளில் நடக்கும் இந்த தேரோட்டம் ஆகும். இந்த தேரோட்டம் விருதுநகர் மாவட்டம் மட்டுமில்லாது தென் தமிழகம் முழுவதிலும் இருந்து இங்கே திரளான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இன்று காலை 6 மணி அளவில் பூஜை மற்றும் ஆராதனைகளுடன் சுவாமி மற்றும் அம்பாள் இங்கே எனக்கு பின்னால் இருக்கும் அந்த தேரிற்கு கொண்டு வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இன்று காலை சரியாக 8 மணி 7 நிமிடங்களில் தேர் வடம் பிடித்து இழுக்கப்படும் ஷர்மிளா. மேலும் இது குறித்து நம்மிடம் விரிவாக பேசுவதற்காக இங்கே ஒரு பக்தர் இருக்கிறார். அவரிடம் மேலும் இந்த தேரோட்டத்தின் சிறப்பு பற்றி கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த தேரோட்டத்தோட சிறப்பை பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் சிவமுருகேசனுங்க. நாங்கள் ஈரோட்டில இருந்து வர்றோங்க. ஆண்டாளோட தேரோட்டத்தை பார்த்தா ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பெரியவங்களாம் சொன்னாங்க. சரி, அதனால பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேங்க. ஆமாங்க. அதாவது நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தேரோட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்க? மேலும் இந்த தேரோட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான எந்த ஊர்லேருந்து மக்கள்லாம் வரும்? இது தமிழ்நாட்டு பூரா வர்றாங்க. நான் வட இந்தியாவிலேருந்து வர்றாங்க. நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு கலந்துக்கிறேங்க. பெரியவங்க சொன்னதுனால இந்த வருஷம் நான் கலந்துக்கிறேனுங்க. தேங்க்யூ. அதாவது ஷர்மிளா, அதாவது இந்த தேரோட்டமானது இன்று காலை 8 மணி அளவில் துவங்கப்படும். மேலும் இந்த தேரானது கோவிலை சுற்றியுள்ள 4 வீதிகளிலும் வலம் மதியம் ஒரு 12:30 மணி அளவில் தன்னுடைய நிலையை அடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஷர்மிளா. வினோத், பக்தர்களுடைய வருகை அதிக அளவில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பக்தர்களுக்காக ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா ஷர்மிளா. அதாவது இங்கே இருக்கும் மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி, பக்தர்களுக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. மேலும் இங்கே இந்த கோயிலை சுற்றியுள்ள அதாவது இந்த தேர்கள் போகும் அந்த 4 வீதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் பக்தர்களின் வசதிக்காக ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகளும் கழிப்பிட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நடமாடும் மருத்துவ வாகனங்களும் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் இங்கே வரும் பக்தர்களுக்காக சிறப்பு பேருந்துகள், அதாவது மதுரை, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளன. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வினோத்.